நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தின் திருத்தேர் வசந்த மண்டப பூசையிலே இப்பொழுது அம்பிகையினுடைய தமிழ் மந்திர அர்ச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்துக்கு அவதார நாயகியாக தோற்றமெடுத்து ஏழாலை வசந்தபுரம் என்ற கிராமத்திலே ஒரு நடமாடும் தெய்வமாக இருக்கின்ற அந்த தாயை சக்தி வழிபாட்டினுடைய ஒரு மகோன்னதமாக யாழ்ப்பாணத்து மக்கள், ஏன் உலகளாவிய இந்து பெருமக்கள், சைவ பெருமக்கள் கருதுகிறார்கள். அம்பாள் என்றால் சக்தி, சக்தி என்றால் அவதாரம், அவதாரம் என்றால் அருள், அருளிலே இருந்து வருவது சமூக சேவை. அந்த சமூக சேவையினுடைய சிறப்பு நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது பல அடியார்களுடைய உள்ளத்தினுடைய இருந்து எழுகின்ற அந்த பக்தி உணர்வினுடைய ஊற்றுத்தான் சிறப்பாக காணப்படுகிறது. என்னோடு வவுனியாவிலே இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் சைவமணி சத்பிரசங்கமணி சண்முகரட்னம் அவர்கள் என்னுடைய மாணவனாக சைவத்தமிழ் சிறப்புகளையெல்லாம் சைவாலயங்களிலே சொற்பொழிவுகளாக கதாபிரசங்கங்களாக பொழிந்து வருபவர். ஏழாலை வசந்த நாகபூஷணி அம்மன் ஆலயத்திலேயும் இப்பொழுது அவர் அம்பாளினுடைய பெருமைகளை, அம்பிகையினுடைய அவதார சிறப்பை, அம்பிகையினுடைய கல்வி பணியை, அம்பிகையினுடைய சமூக பணியை, அம்பிகையினுடைய ஆலய பணியை, அம்பிகையினுடைய திருத்தொண்டுகளை எல்லாம் சிறப்பாக இப்பொழுது நேயர்களுக்கு வழங்குவார். இதுவரை நேரமும் எங்களுடைய பாகீச கலாநிதி கனகசபாபதி நாகேஸ்வரன் ஐயா அவர்கள் இப்பொழுது மகாவித்துவான் அவர்கள் அம்பிகையினுடைய சிறப்புகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். எனவே அந்த வகையிலே இன்றைய தினம் ஏழாலை வசந்தனாகி அம்பாளுடைய சன்னிதானத்திலே ரதோற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு தீர்மானித்திருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது வசந்த மண்டபத்திலே நித்திய சொரூபியாகவும் ஆனந்த சொரூபியாகவும் எழுந்தருளி இங்கே வாழுகின்ற மக்களுக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற அம்பிகையாக இந்த விளங்குகின்றால் எங்களுடைய வசந்தபுரம் வசந்த நாகபூஷணி அம்பாள் ஆலயம். நான் 20 வருடங்களுக்கு முன்பு இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது இந்த ஆலயத்தை நான் பார்த்த பொழுதும் தற்போது இந்த 20 வருடங்களுக்கு பின்பு இந்த ஆலயத்தை பார்க்கின்ற பொழுதும் மிகவும் எங்களுடைய மனதிலே எழுச்சி பொங்கிக் கொண்டிருக்கின்றது. அழகளாவிய ரீதியிலானே ஒரு ராஜகோபுரம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ராஜகோபுரத்திற்கு ஒரு பெயர் சொல்லுவார்கள் தூலலிங்கம் என்று சொல்லி. அந்த ராஜகோபுரத்தின் ஊடாக எம்பெருமாட்டினுடைய வாசலுக்கு வருகின்ற பொழுது எங்களை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அம்பிகனுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கின்றது போல எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கே இயற்கை எழில் கொஞ்சம் யாழ்ப்பாணத்திலே சிவபூமி என்று போற்றப்படுகின்ற பூமி எங்களுடைய யாழ் பூமி. அதிலும் ஏழாலை வசந்தபுரம் வசந்த நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்திலே எத்தனை அற்புதங்கள் நிகழ்ந்ததாக வரலாறு பொறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஏழைகள் எளியவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குகின்ற தன்மையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் இப்போது வசந்த மண்டபத்திலே இங்கே ஆரோகணிக்கின்ற ரதோற்சவத்துக்கு ஆரோகணிக்கின்ற காட்சிக்கு முன்னாக அம்பிகையினுடைய நாமத்தை எல்லோரும் சொல்லுகின்ற ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. உண்மையிலே வாயார இறைவனை பாடினால் நோய் தானாக போகும் என்று திருமுறையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தான் இங்கே அம்பிகையினுடைய நாமத்தை இங்கே அடியவர்கள் எல்லாரும் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். பாடுவது மட்டுமல்லாமல் தங்களை மறந்து, அதாவது தன்னை மறந்து மெய்நாமத்தோடு அம்பிகாளுடைய இந்த நாமவாளியை பாடுகின்ற தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையினாலே எம்பெருமாட்டினுடைய அடியவர்களே அம்பனீர் அங்காவிடில் புகழேது தாயிரங்காவிடில் புகழேது அம்பாளி ரங்கவில்லை என்று சொன்னால் ஒன்றுமே நடைபெற மாட்டாது. அதனாலே தான் எம்பெருமான் கூட அர்த்தநாதீஸ்வர வடிவத்தை அங்கே பெற்றிருக்கின்றார். பாதி உமையாகவும் பாதி சிவனாகவும் இருக்கின்ற காட்சி அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கே நாதேஸ்வர வித்துவான்கள், அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தலை சிறந்த நாதேஸ்வர வித்துவான்கள் நாத கான மலை பொழிந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அத்தோடு இந்த பஜனை, இப்போ பஜனை கோஷ்டியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த பஜனை பாடுகின்றவர்கள் தன்னை மறக்க வைக்கும் அடியவர்களை எல்லாம் தன்னை மறக்கின்ற அளவிற்கு அந்த பஜனையினாலே மெய்யுருக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அம்பிகைக்கு வசந்த மண்டபத்திலே
வசந்த மண்டப உற்சவம் மிகவும் சிறப்பான முறையிலே அலங்கரிக்கப்பட்டு எம்பெருமாட்டிக்கு அழகான பூக்கள் சிந்தப்பட்டு எம்பெருமாட்டி இன்னும் சொற்ப நேரத்திலே ரதோற்சவத்திற்கு ஆரோகணிக்கின்ற காட்சி இடம்பெற இருக்கின்றது. சூரிய சந்திரர் தேற்றில்லாகவும் அங்கே பிரம்மா நான்முகாவும் தேரை செலுத்துகின்ற தன்மை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய ஆசஸ்தான வித்வானாக இருக்கின்றவர் எங்களுடைய வாகீச கலாநிதி முத்தமிழ் வித்தகர் மொழித்திரை விரிவுரையாளர் சப்ரோமா பல்கலைக்கழகத்திலே இருந்து வசந்த ஈழாலை வசந்தபுர நாகபூசணி அம்பாள் என்று சொன்னால் அவருக்கு அம்மன் என்று சொன்னால் ஒரு கலை என்று சொல்லுவார்கள். எங்கிருந்தாலும் நாகபூசணி தாய் என்று நேற்றைய தினம் வர முடியவில்லை என்றாலும் அம்பிகையினுடைய கருணை இருக்கிறதுனாலே நான் வருவேன் என்று சொல்லி இந்த ஆலயத்திலே வந்து அம்பிகையினுடைய பேராசிரியர் கலாநிதி கனகசபாபதி நாகேஸ்வரன் ஐயா அவர்கள் இந்த ஆலயத்திற்கு மிகவும் ஆசத்தான ஒரு பேச்சாளராக திகழ்கின்றது என்று சொன்னால் அதுவும் அம்பிகையினுடைய ஒரு கருணை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விநாயகப் பெருமானுக்கு பஞ்சாராத்தி காட்டப்பட்டு அடுத்ததாக அம்பிகைக்கு காட்டப்படுகின்ற காட்சி அங்கே பெரும் காட்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய நாகேஸ்வரன் ஐயா அவர்களிடம் ஒரு வாங்கி நான் கையளிக்கின்றேன். ஏழாலை ஸ்ரீ வசந்த நாகபூஷணி அம்மன் ஆலய வருடாந்த திருத்தேர் வசந்த மண்டப பூசையினுடைய பஞ்சாராத்தி தீப தரிசனத்தை அவதார நாயகி வசந்தகுமாரி அம்மன் தாயார் இப்பொழுது நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். உலகத்திலே எல்லா சிறப்புகளும் இருப்பது என்பது ஒரு பயன். ஆனால் பக்தி சிறப்பு என்பதுதான் அன்பு நெறி, பக்தி நெறி, சைவ நெறி என்ற அந்த நெறியினுடைய ஒரு உச்ச பயன்பாடு என்னவென்றால் பக்தியோடு ஆண்டவனை வணங்குகின்ற பண்பாடு. அந்த பண்பாட்டு மரபிலே தான் இன்றைக்கு எங்களுடைய இந்த வசந்த நாகபூஷணி அம்மன் ஆலயத்திலே வழிபாட்டு மரபுகள் இடம்பெறுகின்றன, பஜனைகள் இடம்பெறுகின்றன. அந்த பஜனைகளையும் வழிபாட்டு மரபுகளையும் தமிழிலே நிகழ்த்துகின்ற ஒரு ஆலயமான, தமிழிலே பஜனைகளையும் பூஜைகளையும் நிகழ்த்துகின்ற ஒரு பெருந்தலமாக இருப்பது இந்த ஏழாலைப்பதி. எங்களுக்கு அருகாமையிலே அற்புதமாக இப்பொழுது இந்த வர்ணனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பேராசிரியர் நாகேஸ்வரன் சைவமணி ஐயா அவர்களோடு தொடர்ந்து எம்பெருமாட்டியினுடைய திருமுறை பாராயணம் பஞ்சபுராணம் ஓதி எம்பெருமாட்டியை தரிசனம் செய்கின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. முழுமணி தரலங்கள் மண்ணு காவிரி சூழ்திரே பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பொம்மான் பெரும் துறையான் வெண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவாள் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் எம்பந்தவல் வினை நோய் தீர்த்திட்டு எனையாளும் சம்பந்தன் கதிரனும் தேரார் வீதியில் தேவர் குழாம்கள் திசையனைத்தும் நிறைந்து வாரார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பக்திபூர்வமாக பஞ்சபுராணம் பாடி அம்பிகையினுடைய வசந்த மண்டபத்திலே அற்புதமான நிகழ்வுகள் தீபதூப ஆராதனைகளோடு இப்பொழுது அன்பர்கள் எல்லோரும் காத்து நின்று கருணையோடு வழிபாடு செய்திட வேண்டும் என்று ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த இளம்புரை போல மெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று போற்றி துதி செய்கின்ற வகையிலே பெருமானை
எழுந்து வரச் செய்கின்ற வேளமா முகத்து விநாயகப் பெருமானை போற்றி செய்து வாழ்த்தி செய்து வணங்கி வழிபாடு செய்கின்ற அந்த பக்தி பெருக்கை நாங்கள் காணுகிறோம். தாயவள் அங்கே அலங்கார ரூபினியாக, அங்கே அற்புத நாயகியாக, பட்டுக்கள் பீதாம்பரங்களோடு மங்களகர நாயகியாக, வசந்த ரூபினியாக எழுந்து வருகின்ற அற்புத காட்சியை நாங்கள் காண இருக்கின்றோம். அந்த அற்புதம் நிறைந்திருக்கின்ற திருக்கோலங்களை எல்லாம் சிவன் டிவியினூடாக நீங்கள் இன்று எம்பெருமாட்டியினுடைய அந்த அருட்கோலத்தை எல்லாம் கண்ணுற்று திருக்காட்சிகளை எல்லாம் காண்டு தரிசிக்கின்றோம் என்று சொன்னால் அந்த அரும்பெரும் காட்சி எல்லையில்லாதது. அரோகரா என்ற கோஷம் ஏழாலைப்பதி மட்டுமல்ல, ஈழமணி திருநாடு எங்கனுமே அடியார்களுடைய ஒருங்கிணைந்த அந்த அரோகரா கோஷம் எழுந்து ஆர்ப்பரிக்கிறது. இப்போது வசந்த நாகபூஷணி தாயினுடைய அருட்தாயாக நின்று நடமாடும் தெய்வமாக நின்று அந்த ஒளிமயத்திலே தெய்வத்தை கண்டு ஒளியே சுடரே சுடர்மிகு தாயே என்று போற்றுகின்ற அபிராமிப்பட்டருடைய அந்த சிந்தனைகளை இங்கே தாயவள் சோதியாக சுடராக அந்த ஒளி மையத்திலே எழுந்தருளச் செய்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற அந்த அரும் கருணைகளை இப்பொழுது நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த அற்புதமான அந்த திருக்காட்சிகளை எல்லாம் காணுகின்ற நிலையிலே இப்பொழுது அம்பிகை பிராட்டி எழுந்து அபயமளித்து அடியார்க்கெல்லாம் வாழ்வளிக்கின்ற உத்தமி தாயாக, உலக அன்னையாக இவர்ந்து நகர்ந்து வருகின்ற அந்த நிலையிலே அரோகரா பஞ்சாராத்தி தீபம் ஐம்பொறிகளையும் அங்கே அகத்தடக்கிய நிலையிலே தாயவளுடைய பஞ்சாராத்தி தீபம் காண்பிக்கப்படுகிறது. அடியவர்கள் எல்லோரும் அரோகரா என்று போற்ற தமிழ் நாத கலைஞர்களுடைய மல்லாரி கானம் எழுந்து ஆர்ப்பரிக்கின்ற அந்த ஓசையை நாங்கள் காண இருக்கிறோம் அல்லவா? அத்தகைய நிலையிலே அந்த அன்னை அவளினுடைய அலங்கார ரூபினியினுடைய தீப ஆராதனையோடு இப்பொழுது தாயவளை வேளமுகத்து விநாயகர் எழுந்து விட்டார். வேளமுகத்தவனே விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வல்லவனே அற்புதமாக எழுந்து வருகின்ற அந்த திருக்காட்சியை நாங்கள் காணுகின்றோம். எனவேதான் இந்த தமிழ் நாத கலைஞர்களுடைய அந்த திருவருளையும் நாங்கள் எண்ணி பார்க்கின்ற போது எல்லையில்லாத பேரை நாங்கள் பெற்றிட வேண்டும் என்ற அந்த திருக்காட்சிக்கு அடியவர்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து நிற்கின்ற அந்த அருங்கருணையை காணுகிறோம். உண்மையிலே இன்று வசந்த நாகபூஷணி தாயாக, அன்னையாக, கருணை கடலாக எழுந்து நிற்கின்ற இந்த தாயவளின் முன்னிலையிலே இந்த திருக்காட்சிகள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற வகையிலே பெருமாட்டியினுடைய அந்த கோலத்தை அடியார்களுடைய தோளிலே இவர்ந்து நகர்ந்து திருநடனம் ஆடி ஆடி வருகின்ற அந்த அரும் காட்சிகளை எல்லாம் காணுகின்றோம் அல்லவா? ஆடலோடு பாடலினை பயிற்றுவிக்கின்ற உத்தமி தாயவளாக அடியார்களின் தோளிலே தாங்கி வருகின்ற போது அன்பர்களுடைய துயர் போக்கிடுகின்ற வகையிலே, அம்மா தாயே உன்னை நாங்கள் தாங்கிக் கொள்ளுகிறோம், எங்களை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும் அம்மா என்று வேண்டி வழிபடுகின்ற பக்தர்களை காணுகிறோம். நாளும் பொழுதும் அன்னையினுடைய பக்தர்களாக இருந்து சரணாகதியாக இருந்து வழிபடப்படுகின்ற அந்த பக்தி பெருக்கை நாங்கள் காணுகின்றோம் அல்லவா? அத்தகைய நிலையிலேதான் பெருமாட்டியினுடைய அந்த கருணை வெள்ளத்திலே அன்பர்கள் எல்லோரும் போற்றி செய்து வாழ்த்தி செய்து அடியவர்கள் பக்தியோடு வழிபடப்படுகின்ற நிலையிலே அங்கே உத்தமி தாயாக வராகி, வாகினி, சூலினி, சுதந்திரி, வல்ல நாயகி என்று போற்றிடுகின்ற வகையிலே அன்பர்கள் எல்லோரும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய அந்த பக்தி சூழலுக்கேற்ற வகையிலே பெருமாட்டியினுடைய அந்த திருக்காட்சிகளை நாங்கள் இப்பொழுது கண்ணார கண்டு மெய்யார ததும்பி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற அந்த பக்தி பெருக்கத்தை காணுகிறோம் அல்லவா? அடியார்கள் ஒன்று கூடி நின்று வழிபாடு செய்யப்படுகின்ற அந்த பக்தி பெருக்கை காணுகின்றோம் அல்லவா? உண்மையிலே இங்கே தாயவளுடைய கருணை வெள்ளத்திலே எல்லாரும் ஒன்றித்து விட்டார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அந்த அருங்கருணைக்குரிய
உத்தமை தாயாக உலகத்து நாயகியாக இவர்ந்து எழுந்து வருகின்ற அந்த தாயினுடைய காட்சியை பார்க்கிறோம். எனவேதான் இப்பொழுது அம்பிகை திருநடனம் ஆடி ஆடி வருகின்ற அந்த பேரை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அந்த பக்தி பெருக்கோடு அடியார் திருக்கூட்டத்தோடு கூடி நிற்கின்ற பக்தியாளர்கள் ஏராளம் ஏராளம் 1000 பக்தர்கள் ஒன்று கூடி அவள் நாமத்தை உச்சரிக்கிற போது அன்னையினுடைய நாமம் எல்லையில்லாத நாமமாக பரிணமித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பேரை காணுகிறோம் அல்லவா. அடியார் திருக்கூட்டங்கள் நிறைந்திருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் பார்க்கின்றோம். அந்த பக்தி பெருக்கிலே தபில் நாத கலைஞர்களுடைய நாத ஓசைகள் எழுந்து ஆர்ப்பரிக்கின்ற அந்த பெருங்கருணையை காணுகிறோம். அற்புதமாக ஈழத்தினுடைய தபில் நாத கலைஞர்களுடைய நாத கானங்கள் எழுந்து ஆர்ப்பரிக்கப்படுகின்ற நிலையிலே இப்பொழுது உங்கள் முன்னிலையிலே எம்பி பாலகிருஷ்ணன், கானமூர்த்தியினுடைய புதல்வர் கிருஷ்ணா, வட்டு நகர் தபில் வித்துவான் ராமநாதன் முதலான தபில் நாத கலைஞர்களுடைய திருவருட்காட்சிகளை அம்பிகையினுடைய சன்னிதானத்தினுடைய திருவீதியிலே இப்பொழுது காணுகின்ற போது எல்லையில்லாத அந்த திருவருட்பேருக்குரிய வகையிலே அந்த அம்பிகையினுடைய திருவருளை பரிபூர்ணமாக பெற்றிட வேண்டும். அந்த தாயவளுடைய திருவருட்காட்சிகளை எல்லாம் காணுகின்ற போது பாடுவார், ஆடுவார், பணிவார் என்று சொல்லும் வகையிலே அங்கே எல்லையில்லாத அந்த பேருக்குரியவர்களாக காணுகின்றார்கள். இப்பொழுது அம்பாளுக்கு பஜனைகள் பாடி வழிபடுகின்ற பக்தர் குழாம்களை காணுகின்றோம். எனவே இத்தகைய அடியார் திருக்கூட்டத்தோடு கூடி நிற்கின்ற அந்த திருக்காட்சிகளை எல்லாம் காணுகின்ற போது தாயவளுடைய கிருபையும் தாயவளுடைய பெருமையும் எல்லையில்லாதது என்பதை பக்தி சூழ்ந்திருக்கின்ற பக்தர் குழாம்களினுடைய திருக்காட்சிகள் எங்களுக்கு காட்சியாக அமைகிறதல்லவா. ஒன்றித்த நிலையும் ஒருமைப்பாடு கொண்ட மனமும் கொண்ட பக்தி பெருக்கோடு எம்பெருமாட்டியினுடைய அந்த வீதி எங்கனுமே அடியார் திருக்கூட்டம் நிறைந்திருக்கின்ற அந்த அரிய காட்சியை நாங்கள் காணுகின்றோம். உண்மையிலே இப்பொழுது அம்பிகை தாயவளனுடைய கருணைக்கு எல்லையில்லாத அந்த பேரை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே நாங்கள் காணுகின்றோம் அல்லவா. இப்பொழுது எம்பெருமாட்டி எழுந்து ஆர்ப்பரித்து வருகின்ற அந்த திருவருட்பேரை நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். தாயே, சரஸ்வதியே, நாயகியே என்று போற்றி அந்த தாயிடத்திலே பூரண சரணாகதி நிலை அடியப்பெற்ற நிலையை நாங்கள் காணுகின்றோம். எனவே அந்த சரணாகதி நிலையிலே நின்று கொண்டு வழிபடப்படுகின்ற போது சூரிய பகவான் கூட தனது இரு கண்களையும் விழித்து அந்த தாயவளையும் வேளமுகத்து விநாயகனையும் கண்ணார கண்டு தரிசிக்கின்ற அந்த திருக்காட்சியை காணுகின்றோம் அல்லவா. இப்போது தாயினுடைய திருவருளை எண்ணி வேண்டி தொழுதும் அடியவர்கள் திருக்கூட்டங்கள் அடியார்கள் அங்கே பஜனை பாமாலைகள் பாடி வருகின்ற அந்த பஜனைகளை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது பஜனை பாமாலை பாடி வழிபாடு செய்கின்ற பக்தர் குழாம்களை காணுகின்றோம். நிறைந்த அடியவர்கள் பஜனை பாமாலையை பாடி தாயவளிடத்திலே தங்களை ஒப்புவித்திருக்கின்ற அந்த பக்தி பெருக்கை நாங்கள் காணுகின்றோம். உண்மையிலே இந்த வசந்த நாகபூஷணி தாயவளுக்கு ஏராளம் பக்தர்கள் பாடி பரவி அவள் நாமத்தை உச்சரித்து தங்கள் உள்ளத்திலே நிறைத்திருக்கின்ற அந்த பக்தி பெருக்கை காணுகின்றோம். உண்மை